ஹலோ! வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னோடய சேனல் வந்து ஆரம்பித்த ஒரு 4 மந்த்ஸ்லேயே வந்து நம்ம 5K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து உங்களோட பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ரீச் பண்ணியிருக்கிறனால 555 ருபீஸ் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன். 1 ஹவர் டாரோ ப்ளஸ் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் கால் ரீடிங் புக் பண்ணுறவங்களுக்கு. இந்த ஆஃபர் வந்து நவம்பர் 15 வரைக்கும் தான் அப்ளிகபிள். ஸோ சீக்கிரமாக வந்து உங்களோட ரீடிங்கை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நான் வந்து டாரோ கார்ட்ஸ் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்து ப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நம்ம லைவாக வந்து ஏஞ்சல் ஆன்சர்ஸ் இந்த டெக்கும் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வர சேனல் மெசேஜஸ் இதுவும் வந்து நம்ம லைவாக ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இப்போ கரண்ட்லி சண்டை நடந்துகிட்ருக்கு, கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பண்ணுறது ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஒன்றா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரச்சனை பண்ணுறதை பார்க்க முடியுது. ஒரு 5 பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வருது. அந்த ஸ்டக் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் பார்ட்னருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள ரொம்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தர் அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்களா, பழகுறாங்களா, யார்கிட்டலாம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட் பார்க்குறது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட கால் லாக் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனே உங்கள் பார்ட்னருக்கு வந்து புரியல. சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உங்கள் பார்ட்னர் நம்புகிற ஒரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெஸ்டைன்டு ரிலேஷன்ஷிப், பிரபஞ்சத்தினால பிளஸ் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் ரொம்ப நம்புகிறாங்க. அண்ட் அவங்க உங்கள் மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கார்டு பார்த்துட்டோம்னாலே சோல்மேட் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். இது சோல்மேட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. நீங்கள் இல்லாத இந்த ஒரு டைமில் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாத இந்த டைமில் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷனில் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கை கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, அதோட சேர்த்து பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக டேமேஜ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அனாதையாக இருக்கிற ஒரு எனர்ஜியுமே பார்க்க முடியுது. ஸோ இந்த கார்டு வந்துட்டாலே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. நம்ம 2 5 பார்க்குறோம். 5ஸ்னாலே வந்து சேஞ்சஸ், கான்ஃப்ளிக்ஸ், சேலஞ்சஸ் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாரோ உங்கள் பார்ட்னரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள மீறி எந்த விஷயமும் உங்கள் பார்ட்னர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. அவங்களோட அண்ணா, அப்பா, தம்பி இந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் ஃபிகர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் சாபட்டாஜ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. இதை இன்னொரு மாதிரியும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். உங்கள் பார்ட்னர்னால இந்த மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்க ரொம்ப அனாதையாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே வந்து ஸ்ட்ராங்காக வருது. எப்படியெல்லாம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், வேறு ஏதாவது வழி இருக்கா, ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்கா, ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுனா அவங்களோட பேச முடியுமான்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டு வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு ஸ்டக்கான அந்த ஒரு எனர்ஜிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேட்டிவான அப்ரோச்சஸ் வந்து உங்கள் பார்ட்னர் யோசிச்சுட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அண்ட் நிறைய பேருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் நோ கான்டாக்ட். மோஸ்ட்லி பார்த்துட்ருக்கிற எல்லோரும் வந்து நோ கான்டாக்டில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை தடுக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க உங்கள் ஃபேமிலிலேயும் இருக்கலாம், உங்கள் பார்ட்னரோட ஃபேமிலிலேயும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ
எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு உங்ககிட்ட எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க உங்கள் பார்ட்னர். இந்த நிலமையில அவங்க பொறுமையாக இருக்கிறத தவிர்த்து வேறு வழி இல்லை. பொறுமையாக இருந்து இதை வேறு எந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வச்சு உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாங்க. நம்ம பொறுமையாக இருந்தால் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான் இல்லையா? ரொம்ப பரபரப்பாக நம்ம முடிவெடுத்தால் அது கரெக்டாக வருமா? கரெக்டாக மோஸ்ட்லி வரதில்லை. உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேறு என்ன மாதிரியெல்லாம் பண்ணுனா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அவுட்கம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் பீரியட் கொஞ்சம் கண்டினியூ ஆகும், தொடரும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெஸ்டைன்ட், ஃபேட்டட்னு சொல்கிறோம்ல, இது வந்து பிரபஞ்சம் ஒரு காரணத்துக்காக உங்களையும் உங்கள் பார்ட்னரையும் சேர்த்து வச்சுருக்கு. சோல்மேட் ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னேன். இது சோல்மேட் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கார்டு. அண்ட் சோல்மேட் எனர்ஜியாக இருந்தாலுமே, சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சஃபரிங் அண்ட் பெயின் வந்து இருக்கும். ஏன்னா யாரும் வந்து சிவா அண்ட் பார்வதி கதையவே எடுத்துக்கோங்களேன். அவங்க ஈஸியாக சேர்ந்தாங்களா? ரொம்ப வருஷம் தவம் இருந்து தான் அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணாங்க. அந்த ஒரு டைனமிக் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு புது சாப்டர் வந்து தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா நம்பர் 13 பார்த்தீங்கன்னா டேரோவில் டெத் கார்டு. ஸோ ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வந்து புது விஷயங்கள் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் சில பேருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கல்யாணமாகியே குழந்தை இருக்கிறது பார்க்க முடியுது. அப்படி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்கன்னா ஆல்ரெடி கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தைனால கூட உங்களோட சேர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க. சில மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரும். ஓகே, ஸோ எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு வந்து ஹைலைட் பண்ணுது. கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மெர்க்குரினாலே வந்து புதன்னாலே கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற அந்த ஒரு யோசனை. மெர்க்குரினாலே ஒரு பரபரப்பு. அந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அவங்கள பொறுமையாக வச்சுக்கணும். அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப இமோஷ்னல் ஆனால் நம்மளுக்கு லாஜிக்கலாக யோசிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் பார்ட்னர் யோசிச்சுட்ருக்காங்க. உங்ககிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ட்ராவல் பண்ணி வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து வருது. நெப்டியூன் வந்து மோஸ்ட்லி நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் பார்க்க மாட்டோம். வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் தான் பார்ப்போம். ஒரு ஏக்கம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அபேண்டண்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அனாதையாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் அவங்கள நினச்சிக்கிறாங்க. தனக்குன்னு யாருமே கிடையாது, எல்லாரும் ஒரு காரணம் ஆகிறதுக்காக தான் என் கூட இருக்காங்க, நான் உண்மையாக நேசித்த உறவு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப வந்து லோவாக ஃபீல் பண்ண வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே வந்து பார்க்க முடியுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை பற்றி நிறைய ஃபேண்டசிஸ், கனவு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃபேண்டசி அண்ட் டிசையர்னு சொல்கிறோம்ல, அதுவுமே உங்கள் பார்ட்னருக்கு உங்களை நினச்சி நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. வாவ்! ஸோ இந்த கார்டை வந்துட்டாலே, அதாவது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அல்லது நோ கான்டாக்ட். ஸோ இந்த பிரிட்ஜை எப்படி வந்து அவங்க இந்த கேப்பை எப்படி வந்து பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்குது. அண்ட் நல்லா இந்த கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 கை இருக்குது. இந்த 2 கையும் சேர்றதுக்கு பிரபஞ்ச சக்தியே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து இருக்குது இந்த கார்டில். ஸோ என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும், இப்போ கரண்ட்லி உங்களோட வாழ்க்கை இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இந்த பிரபஞ்ச ஒளியில் உங்களுக்கு அந்த ரெயின்போன்னு சொல்கிறோம்ல, ஸோ ரெயின்போனாலே கலர்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு.
இந்த சீட், சைல்டும் சீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எனர்ஜிஸ். சைல்ட்னா ஒரு புதுசாக ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கிறதும், புதுசாக நம்ம ஒரு மரம்க்கு நம்ம வந்து சீட் போட்டு தான் வந்து விதைப்போம் இல்லையா? ஸோ புது பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மேலும் மேலும் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன, ஒரு மரம் வளர்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்தாலுமே அந்த நல்ல ஃப்யூச்சர் வரதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா டெம்பரன்ஸ் கார்டு பார்க்குறோம். அந்த ஒரு பொறுமை 2 பேருக்குமே வேணும். உங்கள் பார்ட்னர் வந்து கஷ்டப்பட்டு பொறுமையாக இருக்காங்க, நீங்களும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆரோ, நீங்கள் எல்லோரும் கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ யாராவது ரீஅஷூரன்ஸ்க்காக வேண்டி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, இந்த பார்ட்னர் தான் உங்களுக்கான பார்ட்னரா, இவங்க தான் உங்களோட சோல்மேட்டா, லைஃப் பார்ட்னரா, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இவங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக இவங்க தான் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட இருக்க போகிற ஒரு பார்ட்னருங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் வந்து இந்த கார்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. கண்டிப்பாக பிரபஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிளெஸ் பண்ணுது. ஏன்னா ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. ஸோ பிரபஞ்சம் இந்த ஒரு யூனியனை வந்து பிளெஸ் பண்ணுது. உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. என்னதான் நிறைய ஆப்போசிஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் பிரபஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாதுகாத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. ஸோஃபார் நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல மெசேஜஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. பீஸ் கீப்பர், வாவ், அதுதான் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையில் பீஸ் எப்போ தான் வரும்? நம்ம பொறுமையாக இருந்தால் தானே பீஸ் வரும். நம்மளும் சேர்ந்து சண்டை போட்டோம்னா அங்கே எப்படி நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள் பார்ட்னருக்கு இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப பொறுமையாக கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வருது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னா நீங்களும் வந்து பொறுமை காக்கணும். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை சொல்லும். டிவைன் டைமிங்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் பீஸை வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாக யூஸ் பண்ணணும். அதாவது அகிம்சை வழியில் நீங்கள் போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அப்சர்வர், உங்கள் பர்சன் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த சிச்சுவேஷனை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப உங்களால் எந்த விஷயமும் பெருசாக இந்த மொமெண்ட்டில் பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்காக. நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் பார்ட்னரும் அப்சர்வ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த 2 கார்டும் கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜிஸ். இந்த கழுகு வந்து பார்க்குது. பொதுவாக வந்து கழுகு இறை தேடுறதுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் வந்து உங்கள் ஆசை நிறைவேறும், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். பொறுத்திருந்து பாயணும்னு சொல்கிற மாதிரி உங்களோட டைம் வர வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, ப்ரீத், அதுதான் பொறுமையாக இருங்க. இந்த பொறுமைன்னு சொல்லிட்டு இந்த 2 கார்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலர் இமேஜஸ். பார்த்தீங்களா? கண்ணை மூடி கைகள் 2ம் வந்து கைகள் கூப்பி வந்து பொறுமையாக இருக்காங்க. க்ரீன் கலர் நம்ம பார்க்குறோம். க்ரீன்னாலே ஒரு புத்துணர்ச்சி. நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு மைண்டு வேலை செய்யும். நீங்கள் பரபரப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு வேலை செய்யாது. ஸோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் என்னென்னா, நீங்களும் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் ஒப்சசிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்கம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. அண்ட் 29 ஆட் பண்ணால் உங்களுக்கு 11 வரும். 11ங்கிறது நம்ம டேரோவில் ஜஸ்டிஸ் கார்டு. ஜஸ்டிஸ்னால் கர்மா, புது கார்மிக் சைக்கிள் பிகின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் அவசரப்பட வேணாம். மெடிடேஷன் உங்களுக்கு பிடிக்கும், யோகா பிடிக்கும் அப்படின்னா மெடிடேஷன் அல்லது யோகா ஏதாவது பண்ணி நீங்கள் உங்கள் மனசை வந்து ஒரு மாதிரி சமநிலைப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம டீ லீஃப் கார்ட்ஸில் பார்க்கலாம். ஓல்டர் மேன், ஓகே,
இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒருத்தவங்க சாபட்டாச் பண்ணுறாங்க, ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மானிட்டர் பண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது, நீங்கள் 2 பேரும் சேரவே கூடாதுன்னு யோசிக்கிறது ஒரு வயசானவங்களாக இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த ஓல்டர் மேனுங்கிறது அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், மூத்த சகோதரராக இருக்கலாம் இல்லையா? ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டேமேஜ் பண்ணணும், நீங்கள் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஷார்ட் ஜர்னி. இந்த ஒரு கார்மிக் சைக்கிள் முடியறது பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு ஷார்ட்டான ஒரு சைக்கிள் தான் இது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது கார்மிக் சைக்கிள் பிகின் ஆக போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்குது, அதுக்கு முன்னாடி சில ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரதான் செய்யுங்க. ஒரு அக்செப்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. டிசப்பாயின்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு சில சிச்சுவேஷன் வந்து பிளாக்கேஜஸாக இருக்கோ, அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் பிளாக்கேஜஸாக இருக்குங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஓகே, ஏன்னா இதனால் நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே டிசப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாற்ற நினைக்கல. ஏன்னா பிட்ரையல் கார்ட்ஸ் எதுவுமே வரல, நம்பிக்கை துரோகம்ன்ற மாதிரி எனர்ஜிஸ் எதுவுமே வரல. அவங்களும் உங்களை மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், அந்த ஒரு நல்ல டைம் வரதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம உங்கள் பர்சன்கிட்ட இருந்து சேனல்டு மெசேஜஸ் பார்க்கலாம். சேனல் மெசேஜஸ்க்கு அப்புறமா நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் கேட்கலாம். அவங்க உங்களை மன்னிக்க சொல்லி வேண்டிக்கிறாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே டிசப்பாயிண்டடாக இருக்கீங்கன்னா அதுக்கு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நடக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் அன்பிளாக் மீ, ஐம் சாரி. ஸோ நீங்கள் தான் பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் தேடிட்டுருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பொறுமையாக இருந்து வேறு வழிகள் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தான் பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னா இது ஒரு சைனாக இருக்கட்டும், உங்களை அன்பிளாக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன முன்னாடி நடந்த மாதிரி திரும்ப அவங்களுக்கு நடந்துருமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்னென்னா, அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு நான் விலகிடுவேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் சொல்ல நினைக்கிறாங்க. இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கிற 1-2 பேருக்கு வெவ்வேறு மாதிரி ரெசனேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யாரெல்லாம் சாய்பாபாவை ரொம்ப கும்பிட்றீங்களோ சாய்பாபா கோயிலுக்கு நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
ஐம் லாஸ்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அதான் அவங்களும் ஸ்டக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஓல்டர் மேன் இந்த கனெக்ஷனை வந்து சாபட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் லாஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவங்க உங்ககிட்ட ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற விஷயங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுவாங்க. சாய்பாபா கோயிலுக்கு 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்கள விட்டுட்டு உங்களோட வந்து சேரணும் தான் ஆசைப்பட்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் ஆன்சர்ஸ் கேட்கலாம். உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரு கொஷின், ஏதோ ஒரு கொஷின், ஒரே ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சக்ஸஸ். நீங்கள் எந்த கொஷின் கேட்டிருந்தாலும் அதோட ஆன்சர் வந்து சக்ஸஸ். ஓகே, ஹெல்ப்ஃபுல் பீப்புள். எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து டேமேஜ் பண்ணுறக்கு ஒரு சிலர் இருக்காங்களோ, நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு சில பேரும் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கொஷின் கேட்டிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள போய் அணுகும்போது அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். அண்ட் மெடிடேஷனுங்கிற தீம் வருது. நீங்கள் உங்களை பொறுமையாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் அல்லது யோகா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கைடன்ஸுமே வந்திருக்கு. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் 2 ஐடியில் எந்த ஐடிக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு இமெயில் அனுப்புங்க. என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒரு 1 to 2 ஹவர்ஸில் ஷேர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மெயிலே அனுப்பிச்சிடுங்க. நானே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் நான் முதல்ல சொன்ன ஆஃபரை மறந்துடாதீங்க. November 15 வரைக்கும் தான் உங்களுக்கு 1444 rupees வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.